Curiosity channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லைக் ப்ரோக்ராமிங் குவிஸ் இன் C++. ஸோ டேட்டா டைப்ஸில் வந்து இதை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஈஸியாக தான் இருக்குது லைக் ஆனால் லிட்டில் பிட் ட்ரிக்கி கொஷின். லைக் இதில் என்ன பார்த்துருக்கோன்னா லைக் ஃப்ளோட்டை வந்து நமக்கு 5.0. ஸோ ஃப்ளோட்டுன்றது டேட்டா டைப், சின்றது வேரியபிள், 5.0ன்றது லைக் வேல்யூ. நமக்கு என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டெம்பரேச்சர் இஸ் ரவுண்ட் ஆஃப் வந்து 0.2 எஃப் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா லைக் 2 டெசிமலுக்கு அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும். 9/5 ஸ்டார் C + 32. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். இதை சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் தான் போய் இங்கே வந்து பிரிண்ட் ஆகும்போது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இது என்னன்னா இதில் என்ன ட்ரிக்குன்னா நம்ம வந்து 9/5 போட்டோம்னா நமக்கு ஆக்சுவலி டெசிமல் என்ன வரும்னா 1.8 வரும். ஓகேவா? இந்த 1.8 நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்டார் சி வந்து 5.0. ஸோ 1.8 வந்து 5.0 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 9 வருது. ஸோ 1.8 × 5 வந்து 9 + 32. + 32 நமக்கு என்ன வரும், ஐ திங்க் ஆன்சர் வந்து 41 வரும் நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டு. 32 + 9 வந்து 41. லேட் 41 தான் வரும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் தப்பு. லைக் இங்கே என்ன நடக்குதுன்னா 41 ஆன்சர் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோம், ஃப்ளோட் வந்து 5.0. ஆனால் இது வந்து நம்ம ஃப்ளோட்டாக எடுக்கல, இது வந்து டெசிமலில் தான் இருக்குது. அப்போ நம்ம 9/5 வரும்போது நமக்கு இந்த 1 மட்டும்தான் நமக்கு இங்கே இருக்கும். அப்போ 1 × 5 வந்து 5 தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன ஆகும்னா 9 வராது, இந்த இடத்துல 5 தான் வரும். ஸோ நம்ம 5ஓட ஆட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் 37. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 37. ஸோ ஓகே, இந்த கொஷின் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த கொஷின் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. லைக் ஏன்னா ஃப்ளோட்டை வந்து நான் 1.0 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போது x = 0.1 நான் எடுத்திருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ x = 0.1னா அது வந்து இஃபாக பிரிண்ட் ஆகுமா, எல்சிஃபாக பிரிண்ட் ஆகுமா, எல்ஸாக பிரிண்ட் ஆகுமா? கமெண்ட் யுவர் ஆன்சர் கைஸ். இதே மாதிரி மோர் ப்ரோக்ராமிங் குவிஸ்க்கு ஃபாலோ Curiosity சேனல். Bye bye.